श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नम मुक्तिमदीमहे यदुक्तयस्त्रैः कण्ठे यान्ति மங்களசூத்ரதாம். அனுதினமும் ஆச்சாரிய துதிகள் எனப்படும் இந்த உபன்யாசத் தொடரின் மூலம் பெரிய பிராட்டியார் விஷயமாக கூரத்தாழ்வான் அருளி செய்த ஸ்ரீஸ்தவம் எனப்படும் ஸ்தோத்திர கிரந்தத்தினுடைய அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். இதுகாரும் முதல் 3 ஸ்லோகங்களினுடைய அர்த்தத்தை அனுபவித்தோம். அந்த கிரமத்திலே இன்றைக்கு 4வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க பிராப்தமாகிறது. முதல் ஸ்லோகத்தாலே கூரத்தாழ்வான் ஸ்வஸ்தி ஸ்ரீர் திஷதாத்து என்று பெரிய பிராட்டியார் திருவடிகளிலே எனக்கு நன்மைகளை வழங்க வேணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார். பிராட்டியானவள் அடியவர்களுக்கு எப்பொழுதும் நன்மையே செய்பவளாய் இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யாவிடில் அவளால் தரிக்க முடியாது. அதனால அதுவும் பரம பாகவத சிகாமணியாய் பரம பக்தராய் விளங்கக்கூடிய கூரத்தாழ்வான் ஒரு நன்மையை அபேட்சித்தால் அது தராது போக முடியுமா? ஆனாலே கூரத்தாழ்வானே உமக்கு என்ன நன்மை வேண்டும் நம்மிடத்திலே அப்படின்னு கேட்கிறாள். அப்போ ஆழ்வான் தெரிவிக்கிறார், உம்மை குறித்து ஒரு ஸ்துதி பண்ண வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு பாங்காக நமக்கு நல்ல நாவுடைமை வேண்டும். மேலும் நாம் பண்ணக்கூடிய ஸ்துதி உம்மை குறித்து, அதனால இது ரொம்ப வைதிகமான காரியமாகும். இப்படிப்பட்ட வைதிகமான காரியம் செய்யக்கூடிய எனக்கு உன் திறத்திலே கனிவான அன்பு இருக்க வேண்டும், கனிவு இருக்க வேண்டும், அதையும் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்க ஸ்ரீரங்கநாச்சியார் தெரிவித்தார், நீர் ஏற்கனவே பெரிய பண்டிதர், மகாகவி, அதனால அந்த நாவுடைமையை நான் வழங்க வேணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அது உம்மிடம் ஏற்கனவே பொருந்தி இருக்கிறது. அதே போல எந்த தருணத்திலே நீர் நம்மை ஸ்தோத்திரம் செய்ய வேணும் என்று ஆசைப்பட்டீரோ அந்த க்ஷணத்திலேயே உமக்கு நம் திறத்திலே ஒரு கனிவு ஏற்பட்டு விட்டது. அதையும் நான் அளிக்க வேண்டிய அவசியமில்லை, வேறு ஏதாவது இருந்தால் கேளும் என்று தெரிவிக்க கூரத்தாழ்வான் என்னுடைய பக்தியானது பரமபக்தியாக வளர்ச்சி அடைய வேணும் அப்படின்னு விண்ணப்பித்தாராம். பெரிய பிராட்டியார் உடனே நம்மாழ்வாருக்கு எப்படி காலக்கிரமத்திலே அந்த பக்தியானது பரபக்தி, பரஜானம், பரமபக்தி என்று வளர்ச்சி அடைந்ததோ அதே கிரமத்திலே உமக்கும் ஏற்படும் கவலை வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினாள் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதற்கு மேலே கூரத்தாழ்வான் ஏதோ ஒரு காலத்திலே இந்த பரமபக்தி விளையும் அப்படின்னா அதை கேட்டு பொறுத்திருக்க சக்தியுடையவன் அல்லேன் நான். ஏதோ இந்த க்ஷணத்துல நான் நல்ல புத்தி உடையவனாய் உன் திருவடிகளிலே வந்து விழுந்திருக்கிறேன். இப்பொழுதே என்னை அடிமையாக்கி கொண்டு கைக்கரியங்களை ஏவல் செய்து பெற்றுக்கொள்ள வேணும். அப்படி அதற்கு உறுப்பாக உன் கடாட்ச வீக்ஷணங்கள், உன்னுடைய அனுகிரகம் நம்மேல் விழ வேணும் அப்படின்னு 2வது ஸ்லோகத்தாலே தெரிவித்தார். அதுக்கு மேல பிராட்டியம் அதுக்கு ஆகுக என்று தெரிவித்ததைப் போலே கொண்டு மேலே 3வது ஸ்லோகத்திலே இழுகிறார் கூரத்தாழ்வான். இப்போ 2 ஸ்லோகத்தாலே 1 ஸ்லோகத்தாலே நன்மையை வேண்டினார், மற்றொரு ஸ்லோகத்தாலே அது என்ன நன்மைகள் என்று விவரித்தார். பிராட்டியம் அந்த நன்மைகள் ஆகுக அப்படின்னு தெரிவித்த உடனே இப்போ ஸ்தோத்திரம் பண்ணணுமே. ஸ்தோத்திரம் பண்ணணும்னா யாரை குறித்து நாம் பண்ணுகிறோம்? இந்த ஸ்தோத்திரத்தை பெரிய பிராட்டியாரை குறித்து பண்ணுகிறோம்னா அப்படி பண்ண முடியுமா என்று யோசிக்க அது அசாத்தியமான காரியம் என்று அவருக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் பண்டிதர்கள் உலகில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தத்திற்கு 2 விதமான அர்த்தங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கவி மரபுல பார்த்தோமே ஆனால் ஒருத்தரை குறித்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டுமானால் அவரிடத்தில் இல்லாத குணங்களை எல்லாம் ஏறிட்டு சொல்வது ஒரு விதமான கவி மரபு. கூரத்தாழ்வான் விடுதலை சொல்றார், உன்னிடம் இல்லாத குணங்களை ஏறிட்டு சொல்வது அப்படின்னு ஒரு கவிமரபை கடைபிடித்தேனானால் அது வியர்த்தம்
ஏனென்றால் உன்னிடத்தில் இல்லாத குணங்களே கிடையாது, எண்ணில் பல்குணத்தன் என்று சொல்லும்படியாய் குணசாகரமாய் குணக்கடலாய் நீ விளங்கக்கூடியவள். அதனால அப்படிப்பட்ட கவி உன்னிடத்திலே செல்லுபடி ஆகாது. மற்றொரு அர்த்தம் அந்த ஸ்தோத்திரம்ன்ற சப்தத்துக்கு என்ன காட்டுகிறார்கள்னா, உள்ளதை உள்ளபடி வர்ணித்தல் அப்படின்ற ஒரு கவி மரபு, அதுவும் உன்னிடத்திலே செல்லுபடி ஆகாது, விலை செல்லாதுன்ற கூறத்தாழ்வான். ஏன் அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே பிராட்டியானவள் சகல கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட உன்னை பத்தி ஒரு கவி நம்மாலே பண்ண முடியுமானா முடியாது. நான் மட்டும் இல்லை, இந்த வாக்குக்கெல்லாம் வல்லபனாய் இருக்கக்கூடிய பிரகஸ்பதியாலும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலே நான் உன்னை துதித்து ஸ்தோத்திரம் பண்ண வேணும் நான் இறங்கினேன் இல்லையா, அது ரொம்ப சாகசமான காரியம். அது மட்டும் இல்லை, ஏதோ சபலம், எனக்கு ஒரு ஆசையினாலே இந்த காரியத்துல இறங்கி விட்டேன் அப்படின்னு நைச்சானுசந்தானம் பண்ணுகிறார். அப்போ ஆழ்வான் மனத்திலே ஒரு கேள்வி தொக்கி நின்றிருக்க வேண்டும். அது என்ன கேள்வினா, எந்த வகையிலாவது பிராட்டியை குறித்து நம்மாலே ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா, இல்லை முடியவே முடியாதா அப்படின்னு அடுத்தது ஒரு விசாரம் செய்ய ஆரம்பிக்கிறார் 4வது ஸ்லோகத்தின் மூலமாக. ஏவாச்சாம் மனசாம் ச துர்கிரஹதயாஹ க்யாதாஹ குணாஸ்தாவகாஹ தானேவ பிரதிசாம்புஜிஹ்வ முதிதாஹ ஹைமாமிகா பாரதி ஹாஸ்யம் தத்துன மன்மஹே நஹி சகோர் ஏகாகிலாம் சந்திரிகாம் நாலம் பாதுமிதி பிரகிருஹ்ய ரசனாம் ஆசீத சத்யாம் த்ருஷி. ஏ ஸ்ரீர்தேவி, பிராட்டியாரே, தாவகாஹ ஏ குணாஹ வாசாம் மனசாம் ச துர்கிரஹதயா க்யாதாஹ. தாவகாஹனா தாவகாஹ ஏ குணாஹ, பிராட்டியே, பெரிய பிராட்டியே, உம்முடைய குணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், வாசாம் ச வாக்குக்கும், மனசாம் ச மனத்துக்கும், துர்கிரஹதயா எட்டாதவைகளாக விளங்குகின்றன. அது மட்டும் இல்ல, அந்த குணங்கள் எப்படிப்பட்டதாக கியாதாகான்னு சொல்லும்படியாய் மிக்க பெருமை வாய்ந்ததாக விளங்கக்கூடியது உன்னுடைய குணங்கள். அப்படிப்பட்ட குணங்களை என்னுடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவைகளாக இருக்கின்றன. அதனால நீர் ஸ்தோத்திரம் பண்ண போறது இல்லையா அப்படின்னு கேட்டால், மேலே தெரிவிக்கிறார், தான் பிரத்யேவ மமிகா பாரதி சாம்பு ஜிஹ்வம் உதிதா. ஆனாலும் என் நெஞ்சமானது என்ன நினைக்கிறதுன்னா, உன்னை தான் பிரத்யேவ, அந்த குணங்களை குறித்தே எனது வாக்கானது என்ன நினைக்கிறதுன்னா, அப்படியே என்னுடைய நாக்கிலே, ஜிஹ்வான்னு சொல்லக்கூடிய நாக்கிலே ரசமூறி கிடக்கிறது. உன்னுடைய ஸ்துதியில என்னுடைய நாக்கானது இறங்கி விட்டது அப்படின்னு சொல்லக்கூடியதாய் விளங்குகிறது. இப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பிராட்டியனுடைய புகழ் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததாக இருக்கக்கூடியது, ரொம்ப பிரசித்தி பெற்ற குணங்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட குணங்களிலே குரத்தாழ்வானுடைய நாவானது கிளர்ந்து எழுந்து விட்டது. அதனால அவர் ஒரு நாவில வாயில பார்த்தா ஒரு உமிழ் நீர் அப்படியே தேங்கி இருக்கான், ரசம் தேங்கி இருக்கான். அப்படின்னா இது எப்படிப்பட்ட பக்தியாய் விளங்கக்கூடியது. கண்ணன் பெருமான் தன்னுடைய பகவத்கீதையிலே தெரிவிக்கிறான், வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபஹா. வாசுதேவனே எல்லாம் என்று இருக்கக்கூடிய மகாத்மா, துர்லபன், அரிதானவன் அப்படின்னு தெரிவித்தான். அப்படி கண்ணன் துவாபர யுகத்திலே தெரிவித்ததை கலியுகத்தின் தொடக்கத்திலே திருவவதாரம் செய்த நம்மாழ்வார் அந்த குறையை போக்கும்படியாய், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன், எனக்கு தாரகம் போஷகம் போக்கியம் என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடியவை எல்லாமே கண்ணன் தான் என்று சொல்லக்கூடியவராய் நம்மாழ்வார் திருவவதாரம் செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அதுபோல ஒரு பக்தி ஆழ்வான் தரத்திலே இங்கே காண கிடைக்கிறது. நம்மாழ்வாருக்கும் ஆழ்வானுக்கும்
ஒரு சம்பந்தம் உண்டு, பெயர்லேயே ஒரு சம்பந்தம் உண்டு. நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியை அருளி செய்த காலத்திலே 3 முறை மோகித்தார், மூர்ச்சை அடைந்து விழுந்தார் அப்படின்னு ஒரு சரித்திரம் தெரிவிக்கிறார்கள். முதல் பத்திலே பத்துடை அடியவர்க்கு எளியவன் என்று தொடங்கக்கூடிய திருவாய்மொழி. அதுல எத்திரம் புரளினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே, கண்ணன் எம்பெருமான் யசோதையனுடைய அந்த தாம்புக்கு கட்டுப்பட்டிருந்தான் அப்படின்றதை சொன்ன உடனே, நீ எப்பேற்பட்டவன், சர்வேஸ்வரனாய் விளங்கக்கூடியவன், யாரோ ஒரு ஆய்ப்பெண் உன் ஆய்ச்சியர் உன்னை ஒரு தாம்பு கயத்தால கட்டினான்னா கட்டுண்டிருந்தாய, என்ன எளிமை என்ன எளிமை என்று நினைத்தார், மூர்ச்சித்தார் என்று காட்டுகிறார்கள். அதே போல திருவாய்மொழி 5ஆம் பத்து கடைசியில பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும். கண்ணா, நீ எப்படி பிறந்த, எப்படி வளர்ந்த, எப்படி குருக்ஷேத்திரத்தை குருக்ஷேத்திர போரை நடத்தின, என்னென்ன சேஷ்டிதங்கள்லாம் பண்ணன்னு நினைக்கக்கூடிய காலத்திலே மற்றும் ஒரு 3 மாசம் மூர்ச்சித்து கிடந்தார்னு காட்டுகிறார்கள். அதே போல மேல 8ஆம் பத்திலே கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்டன் சுடர் முடியன் 4 தோழன் குனிசான்கண் ஒன் சங்கதை வாழ் ஆழியான் ஒருவனடியேன் உள்ளானே. ஆழ்வாருக்கு தன்னுடைய திவ்ய ஆயுதங்கள் திவ்ய பூஷணங்கள் எல்லாம் காமிச்சு, அதுபோல நீயும் எனக்கு சேஷப்பட்டவன் அப்படின்னு தெரிவிக்க ஆழ்வார் மோகித்து கிடந்தார் என்று ஒரு சரித்திரம் காண கிடைக்கிறது. அதே போல சுவாமி எம்பெருமானார் இவருடைய அந்த கூரத்தாழ்வானுடைய மேதாவிலாசத்தை கண்டு ஆச்சரியப்படாத நாளே கிடையாது. ஒரு சமயம் அவருக்கு ஒரு ஆசை ஏற்பட்டதாம் ராமானுஜருக்கு. கூரத்தாழ்வான் திறத்தில் தெரிவித்தாராம், ஆழ்வான், நீர் ஒரு சமயம் ஒரு தடவை இந்த திருவாய்மொழிக்கு பொருளாய் விளங்கக்கூடிய பகவத் விஷயம்னு சொல்லக்கூடிய அந்த வியாக்கியானங்களை காலக்ஷேபம் செய்ய வேணும் அப்படின்னு அதை நீர் சொல்ல வேணும், நான் கேட்க வேணும் என்று ராமானுஜர் தெரிவித்தாராம். உடனே ஆழ்வான் சொன்னாராம், உடனே மறுத்தாராம், என்ன இது இப்படி கேட்கிறீரே, நீர் நமக்கு ஆச்சாரியனாய் விளங்குகிறீர், நான் உமக்கு சிஷ்யனாய் இருக்கிறேன், அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு உறவு முறையில தேவரீர் சாதிக்க வேண்டும், அடியன் கேட்க வேணும்ன்றதான் சரியாக இருக்கும், அதனால உமக்கு நான் சொல்ல மாட்டேன்னு மறுத்தாராம். உடனே சுவாமி எம்பெருமானார் தெரிவித்தாராம், எனக்கு தானே நீ சொல்ல மாட்ட, எனக்கு சொன்னாதானே ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் கொலையும்னு நினைக்கிறார், பரவாயில்ல, என்னுடைய சிஷ்யர்களாய் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாரே, எம்பார் இருக்கார், முதலியாண்டான் இருக்கார், திருக்குறுகை பிரான் பிள்ளான் இருக்கார், பிள்ளையுறங்காவில்லி தாசர் இருக்கிறார், அது போல இருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கெல்லாம் நீ சொல்லு, நீ என்ன சொன்னன்றத அவர்கள் சொல்லுவார்கள், அதை கேட்டு நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். கூரத்தாழ்வானும் அந்த ஒரு ஏற்பாட்டுக்கு இணங்கி அந்த திருவாய்மொழிக்கு பூர்வாங்கமாக இருக்கக்கூடிய தனியன் முதலிய விஷயங்கள்லாம் காலக்ஷேபம் செய்தார். திருவாய்மொழியினுடைய ஆரம்பத்தை தொடங்கினார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு தொடங்கின உடனே முதல் நாள் மூர்ச்சித்து விழுந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே மூர்ச்சை தெளிந்து எழுந்தவர், நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டு எழுந்து போயிட்டார். மறுநாள் வந்தார். முதல் நாள் என்ன நடந்ததோ அதே தான் நடந்தது. அதுக்கு அடுத்த நாளும் இப்படியே நடந்தது. சில நாட்கள் இப்படியே நடக்க அனுதினமும் எல்லா சிஷ்யர்களிடத்திலையும் கேட்கிறார், சுவாமி எம்பெருமானார் இன்னைக்கு கூரத்தாழ்வான் என்ன விஷயம் சாதித்தார் அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே அவர்கள் எல்லாம் எம்பெருமானாருக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, அவர் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் சொன்ன உடனேவே மூர்ச்சித்து விழுந்து விடுகிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு எழுந்துக்கிறார், நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு எழுந்து போய் விடுகிறார். இது வரைக்கும் எந்த விஷயமும் அவர் சாதிக்கவில்லை என்று தெரிவித்தார்களாம். இது இப்படி இருக்க மற்றொரு நாள் கூரத்தாழ்வான் இந்த உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று ஆரம்பிக்க அதே போல மூர்ச்சி அடைந்தார். ஆனால் எப்பவும் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் மூர்ச்சித்து விழுந்தவுடன்
ஒரு சில மணித்துளிகளுக்கு பிறகு அவர் எழுந்து விடுவார் தானே. அன்னைக்கு அந்த மாதிரி எழுந்துக்களை ரொம்ப காலம் ஆயிடுச்சு. காலக்ஷேபம் கேட்க வந்த முதலிகள் எல்லாரும் பதறிப்போனார்கள். உடனே நேர ராமானுஜரிடத்திலே சென்று இந்த மாதிரி விஷயம், நீர் கொஞ்சம் எழுந்துருள வேணும் என்று பிரார்த்திக்க, உடனே ராமானுஜர் விரைந்து அந்த இடத்துக்கு வந்தார். வந்து பார்க்கிறார். கூரத்தாழ்வான் இருந்த கோலத்தை பார்த்த உடனேவே அவருக்கு தெரிந்து போகிறது, நம்மாழ்வார் 3 மாசம் மோகித்து கிடந்தாரே, பத்துடை அடியவர் கிளியவன் எத்திரம் முரளினோடு என்று சொன்ன காலத்திலே மூர்ச்சை அடைந்தார். அதே போல பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்று அருளி செய்த காலத்திலேயும் மூர்ச்சை அடைந்தார். கண்கள் சிவந்து பெரியவாய் என்று சொன்ன காலத்திலேயும் மூர்ச்சை அடைந்தார் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய அதே மனோபாவம் கூரத்தாழ்வான் திறத்திலும் இருக்கிறது. அதனால்தான் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று சொல்லும் போது சகல கல்யாண குணங்களையும் பொருந்தி இருக்கக்கூடியவன் இந்த எம்பெருமான், இவன் இப்படிப்பட்டவனாய் இருக்க அவனை போய் நிர்குணன் என்று சொல்கிறார்களே, இதர மதாந்தரஸ்தர்கள்லாம் குணமற்றவன் சொல்கிறார்களேன்னு ஆழ்வார் இப்படி சொல்லியிருக்கிறார்ன்றது உருக்கத்தினாலே அவர் மூர்ச்சை அடைந்திருக்கிறார் அப்படின்றதெல்லாம் அறிந்து கொண்டார். அப்ப இவரை எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, இனிமேல்ட்டு ஆழ்வார்னு தான் கூப்பிடணும். ஆனால் நினைக்கிறார், ஆழ்வார்னு கூட்டானா அவர் நம்மாழ்வாரா கூரத்தாழ்வாரான்னு வித்தியாசம் தெரியாத போயிடுமே. அதுக்காக அவர் எழுப்புறார். எம்பெருமானார் சுவாமி எம்பெருமானார் எழுப்புறார். என்ன பெயர் கொண்ட ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரர்னு இதுகாரும் வழங்கி வந்தவர், வழங்கி வரப்பெற்றவர். அவரை ஆழ்வான் 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 என்று அழைத்தாராம். அன்று குறித்துதான் அந்த தொடங்கிதான் கூரத்தாழ்வான் என்ற பெயர் அவருக்கு ஏற்பட்டது என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள். ஆக இந்த ஸ்லோகத்தினால காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பிராட்டியினுடைய குணங்களை, வாக்குக்கும் குணங்களானது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவையாக விளங்குகிறது. ஆனால் ஆழ்வானுடைய நெஞ்சமானது, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அவருடைய நாக்கானது அந்த பிராட்டியினுடைய துதிகளை பாடுவதற்கு இழிந்து விட்டதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதுக்கு மேல தெரிவிக்கிறார், உடனே இப்படிப்பட்ட நம்ம நாக்குதில் இறங்கி கொடுத்தே அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி, ஹை ஹைன்னு ஒரு சப்தத்தை அதில் இடுறார் அந்த ஸ்லோகத்தில். அதுக்கு மேல தெரியாது, தத்துஹாஸ்யம் ந மன்மஹே. இப்படி இவர் செய்யக்கூடியதை பார்த்தால் எல்லாருக்கும் என்ன தோணும்? கூரத்தாழ்வான் பெரிய மகா பண்டிதராய் இருக்கக்கூடியவர், அவருக்கு தெரியாதா இந்த பிராட்டியை குறித்து துதி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தும் அவர் பண்றாரே அப்படின்னு எல்லாரும் ஒரு பரிகாசம் செய்வார்கள், ஏளனம் செய்வார்கள். அது உலகத்துல இயற்கையா நடக்கக்கூடியது தானே. ஆனால் ஆழ்வான் தெரிவிக்கிற அந்த இடத்துல ஹாஸ்யம் ந மன்மஹே, இது பரிகாசியத்துக்கு விஷயம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கு மேல ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். சகோரி அகிலாம் சந்திரிகாம் ஏகா அகம் பாத்தும் அலம் நாஸ்மீதி. சகோரி அப்படின்னு ஒரு பக்ஷியினுடைய பேர், அது சகோர பக்ஷின்னு ஒரு பக்ஷி உண்டு. அதனுடைய பேடையானது, பெண் பக்ஷிக்கு பேர் சகோரின்னு பேர். அந்த சகோர பக்ஷின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா, தனக்கு தாகமா இருக்கக்கூடிய காலத்திலே நிலாவையே பருகும், அந்த சந்திர கிரணங்களையே பருகி ஜீவிக்கக்கூடியதா இருக்கக்கூடிய இந்த சகோர பக்ஷின்னு சொல்லக்கூடியது. அதனுடைய பேடையாக பெண் பக்ஷியாக இருக்கக்கூடிய சகோரின்ற பக்ஷி, அந்த பக்ஷி சந்திரனுடைய கிரணங்களை பருகுகிறது. அப்படின்னா சந்திரன்னு சொல்லக்கூடியது, அந்த நிலான்னு சொல்லக்கூடிய எவ்வளவு பெரிய பதார்த்தம், அந்த சகோரி பக்ஷின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு சிறிய பக்ஷியா இருக்கக்கூடியது. அப்போ அந்த பக்ஷி நினைக்குமா, எனக்கு தாகம் இருக்கு, ஆனால் நம் ஒருவனால் இந்த சந்திர கிரணங்களை எல்லாம் விழுங்கி விட முடியாதுன்னு அறிந்தும் என்ன பண்றது, அது தன்னுடைய நாவை மடக்கி கொள்கிறதா அப்படின்னு கேட்டா இல்லை. திருஷி சத்யாம் ரசனாம் பிரகிருஹ்ய நாசீதஹி. எப்படி அந்த சகோர பக்ஷியானது பெரிய சந்திரனுடைய கிரணங்களை தன் ஒருவனால் பருக முடியாது என்று அறிந்தும் தன்னுடைய நாவை அடக்கிக் கொள்வதில்லையோ, அதே போல இவ்விடத்துல கூரத்தாழ்வான் தெரிவிக்கிறார், பிராட்டியானவள் மிக்க புகழ் படைத்தவள். அப்படிப்பட்ட பிரசித்தமான புகழ் பெற்ற அவளை துதிப்பதற்கு ஆகாத காரியம்
ஏனென்றால் அந்த புகழானது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவை. எப்படி சகோர பக்ஷியானது தன்னால முடியாத காரியத்திலே இறங்குகிறதோ அதே போல யாவசக்கியம் ஆந்தனையும் கை காட்டி என்று சொல்லும்படியாய் இந்த விஷயத்திலே நானும் துதி செய்ய இழுகிறேன் என்று சொல்லக்கூடியதாய் விளங்கக்கூடியதான் இந்த ஸ்லோகம். அப்போ காட்ட வந்த விஷயம் இந்த ஸ்லோகத்தினாலே காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால், பிராட்டி மிகுந்த புகழ் படைத்தவள் தான். அவளுடைய புகழை நம்மாலே சொல்லி முடியாது, அது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதது. ஆயினும் யாவசக்கியம் நம்மால் முடிந்த அளவுக்கு அவள் புகழை பாட வேண்டும் அப்படின்றது தான் கூறத்தாழ்வான் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக விளங்கக்கூடியது இந்த ஸ்லோகத்தின் மூலம். இப்போ நாம என்ன பண்ணுவோம், நம் போன்றவர்கள் எந்த விதமான ஸ்தோத்திரங்களை இயற்றுவதற்கு சாமர்த்தியம் அற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் கூறத்தாழ்வான் போன்ற ஆச்சாரியர்கள் ஸ்தோத்திரத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களையும் அதன் அர்த்தங்களையும் அறிந்து உய்வோம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.